நடிகை ராஷ்மிகா மந்தனாவை கர்நாடக எம்எல்ஏ கடுமையாக விமர்சித்துள்ளார். கர்நாடகாவை ராஷ்மிகா மதிப்பதில்லை என குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. அப்படி என்னதான் செய்தார் ராஷ்மிகா? தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பிஸியாக நடித்து வருகிறார் நடிகை ராஷ்மிகா மந்தனா. சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான புஷ்பா 2 படம் 2000 கோடிக்கு மேல் வசூல் செய்தது. அதோடு அவர் நடிப்பில் வெளியான சாவா திரைப்படம் 500 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேஷனல் கிரஷ் எனவும் ராஷ்மிகா கொண்டாடப்படுகிறார். இந்த சூழலில்தான் கர்நாடகாவில் நடந்த பெங்களூரு சர்வதேச திரைப்பட விழாவுக்கு ராஷ்மிகா உள்ளிட்ட முன்னணி கர்நாடக திரை நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளாதது கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளது. அதிலும் பெங்களூரு சர்வதேச திரைப்பட விழாவுக்கு அழைத்த போது கர்நாடகா எங்கிருக்கிறது எனக்கு தெரியாது என ராஷ்மிகா கூறியதாக கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏ ரவி கணிகா பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். கன்னட திரைப்படத் துறையில் தனது வாழ்க்கையை தொடங்கினாலும் கர்நாடகாவையும் கன்னட மொழியையும் புறக்கணித்த ராஷ்மிகாவுக்கு பாடம் புகட்ட வேண்டாமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பெங்களூருவில் 16வது திரைப்பட விழாவை தொடங்கி வைத்த துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இந்த நிகழ்ச்சியில் முன்னணி நடிகர் நடிகைகள் வராதது குறித்தும் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் அவர்களை எப்படி வரவைக்க வேண்டும் என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் எச்சரிக்கும் விதத்தில் பேசியிருந்தார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. துணை முதலமைச்சரின் பேச்சை நடிகை ரம்யா ஆதரித்துள்ளார். கலாச்சாரத்தையும் மொழியையும் காக்கும் கடமை திரைத்துறையில் உள்ள நடிகர் நடிகைகளுக்கு உண்டு என்றும் இந்த விவகாரத்தில் துணை முதலமைச்சர் பேசியது சரியே என்றும் ரம்யா கூறியுள்ளார். தனுஷ் நடிப்பில் பொல்லாதவன் படத்தில் நடித்து மிகவும் பிரபலமானவர் நடிகை ரம்யா. இதற்கிடையில் ராஷ்மிகா மந்தனாவுக்கு பிரபல பாலிவுட் நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் ஆதரவு தெரிவித்துள்ளார். அதோடு ராஷ்மிகாவுக்கு திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு ஏதும் வரவில்லை என்று அவரது தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் அடுத்தடுத்து பூதாகரமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.